புதுநன்மை விழாவுக்கான ஒரு தயாரிப்பு மண்டபத்தில் முன்னாடி எல்லாரையும் வரவேற்க மாதிரி பேனர் வச்சுருக்கு. அதுக்கு பக்கத்திலே பஞ்சு மிட்டாய்க்கும் பாப்கார்னுக்கும் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஆட்கள் வந்தோடனே அந்த வேலையை தொடங்கிடுவாங்க. அப்படியே மண்டபத்துக்குள்ளே போனால் அலங்காரத்தை பாருங்கள். யாருமே இன்னும் வரல. அழகாக அலங்காரம் பண்ணி சேரெல்லாம் அடுக்கி போட்டிருக்கு. ஸ்டேஜ் எல்லாம் அழகாக டெக்கரேட் பண்ணி வச்சுருக்கு. ஒரு விழா நடத்தோன்னா அதுக்குள்ளே தயாரிப்புகள் மிக முக்கியம். அந்த மாதிரி தயாரிப்பில் இந்த விழா நடத்தக்கூடிய இடம் மண்டபமோ அல்லது வீடோ அதை அலங்காரம் பண்ணுறது முதல்ல இருக்கும். அந்த அலங்காரத்தை தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. இது ஸ்டேஜ் நல்ல லைட்லாம் போட்டு அழகாக அலங்காரம் பண்ணி வச்சுருக்கு. வரக்கூடிய விருந்தினரோடு நின்று புகைப்படங்கள் அல்லது ஃபோட்டோ வீடியோலாம் எடுக்கிறதுக்கு இந்த இடம் நல்ல ஒரு அழகான ஒரு காட்சி தரக்கூடியதாக இருக்கும். அப்படியே ஒட்டுமொத்த அரங்கமும் இந்த மாதிரி கலர்ஃபுல்லான ஒரு துணியில் அலங்காரம் பண்ணி வச்சுருக்கு. மேலே நிறைய பிளாஸ்டிக் பூக்கள் தான். பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. விருந்தினரை வரவேற்கக்கூடிய ஒரு வகையில் இருக்குது. இது காலையில் உள்ள சாப்பாடு. இட்லி, சட்னி, சாம்பார், தக்காளி சட்னி எல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. மீதி அடுத்தது மதியானத்துக்குரிய தயாரிப்பு மட்டன் பிரியாணி. இது டைனிங் ஹால். ஆட்கள்லாம் சாப்பிட்றதுக்கு தேவையான அந்த இலையெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டே இருக்காங்க. கேட்டரிங் கொடுத்து அவங்க அந்த கேட்டரிங்லேருந்தே ஆட்கள் இலையெல்லாம் வெட்டி ரெடி பண்ணுறாங்க. அப்படியே இன்னொரு பக்கம் வந்தால் சமையல் கட்டு பக்கம் மட்டன் பிரியாணிக்கு எல்லாமே ரெடி ஆகிட்டு இருக்குது. இப்போ எங்கேயுமே விறகடுப்பு இல்லை, எல்லாமே கேஸ் தான். சூப்பரான ஒரு தயாரிப்பு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.